சோலார்ன்றது க்ரீன் எனர்ஜி. இந்த க்ரீன் எனர்ஜி வந்து நாட்டின் ஒரு அத்தியாவசியமான ஒரு எனர்ஜி ஆகிப்போச்சு. ஏன்னா மாசுபடாத ஒரு எனர்ஜி. ஒரு இந்த கண்டுபிடிப்பே வந்து நடைமுறைக்கு வந்து ஒரு 5 ஆண்டுகள் காலத்தாச்சு. 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி யாரும் மேற்கூரையில் சோலார் ரூஃப்டாப் எல்லாம் போடாமல் தான் இருந்தோம். அப்படி ஒரு பெருசாக யாரும் அதுக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா அது கிடைக்காத பொருளாக வந்து விலை ஜாஸ்தியாக இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது என்கரேஜ் பண்ணி சோலார் ரூஃப்டாப் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் அது போட ஆரம்பித்தோம். எங்கள் முதலீடுகளில் போட ஆரம்பித்தோம். முதலீட்டில் சோலார் நாங்களே போட்டு நாங்களே கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி பவரை, க்ரீன் எனர்ஜி, மாசுபடாத ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி, யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நாங்களே கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு க்ரீன் எனர்ஜி வந்துச்சு. சரி, நாங்கள் எல்லாம் செலவு பண்ணி பேங்க்கில் எல்லாம் லோனை வாங்கி எல்லோரும் போட்ட உடனே திடீர்னு ஒரு அறிவிக்க வந்து நெட்வொர்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு ₹1 கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிக்கை இட்டாங்க. இது வந்து எல்லா துணை முனைவோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாச்சு. அப்போவே கவர்மெண்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணோம், இது மாதிரி பண்ண முடியாது, எங்களால் கட்ட முடியாதுங்க, ஏன்னா நாங்கள் செலவு பண்ணி நாங்களே போட்டிருக்கிறோம், இப்போ நீங்கள் திடீர்னு யூனிட் சார்ஜ் பண்ணிங்கன்னா எப்படிங்க? அப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது வந்து நீங்கள் கிரிட்டிலிருந்து பவர் எடுக்கிறீங்க, எங்களுக்கு கிரிட்டு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். நாங்கள் சொன்னோம், இல்லை ஜென்ரேட்டருக்கு அந்த காலத்தில் ஜென்ரேட்டர்லாம் வச்சுருந்தோம். 2008-2013 வந்து ஜென்ரேட்டரை வச்சு ஓட்ட சொல்லி கவர்மெண்ட் வந்து அன்றைக்கி வந்து பெரிய பவர் கட் வந்துச்சு. இப்போ கவர்மெண்ட்டே ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை நடைமுறைப்படுத்தி சொல்கிறதுக்கு 10 பைசா யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நீங்கள் அதே 10 பைசா சார்ஜ் பண்ணிக்கோங்க, அது ஆல்ரெடி ஜென்ரேட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன, சோலாரில் ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சட்ட பிரகாரமே இல்லை நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் போட்டாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் போய் சொன்னோம், இந்த மாதிரி வந்துட்டு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் போடுறாங்க, நாங்கள் கன்சியூமர்ஸ், கேப்டிவ் கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்களை பொசியூமர்ஸ்ன்னு சொன்னாங்க. பொசியூமர்ஸ்னால் மீனிங் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கிரிட்டுக்குலேருந்து கரண்ட் எடுத்து கிரிட்டுக்கு திருப்பி கொடுக்குறோன்ட்டு, இல்லை நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம். நல்லா வாதாடும் போது அப்போவே வந்து ஜஸ்டிஸ் அப்துல் குத்வாஸ் அவர்கள் ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்தாரு. ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்றேன், இப்போ பண்ணக்கூடாது, நீங்கள் வசூல் பண்ணக்கூடாது, நெட்வொர்க் சார்ஜ் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஸ்டே ஆர்டர் நடைமுறையில் இருந்தது. பட் ஸ்டே ஆர்டர் கவர்மெண்ட்டு நடைமுறைப்படுத்தலை. நாங்கள் அகேன்ஸ்ட் அப்பீல், கவர்மெண்ட் அப்பீல் போச்சு, இந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணி, பட் கோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. ஸ்டே ஆர்டரும் இருந்தது, ஆனால் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் பல முறை நான் கவர்மெண்ட்டை வந்து இந்த ஸ்டே ஆர்டர் நடைமுறைப்படுத்துக்கு நெட்வொர்க் சார்ஜிங் போடாதீங்க, ஏன்னா இது வந்து பசுமையான இது, நாங்கள் வெளியிருந்து சோலார் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், வெளியே கிரவுண்டில் தூரமாக தள்ளி போடுறோம், அதுக்கு நெட்வொர்க்கிங் சார்ஜ் போடுறீங்க, ரைட்டு. இன்றைக்கி ரூஃப் மேலே, எங்கள் தலைக்கு ரூஃப் மேலே போடுற ஒரு இண்டஸ்ட்ரி மேலே போடுறது வந்து ஒரு 10% ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் வரும் டோட்டல் பவர் கன்சப்ஷனில். அது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு வராது, உங்களுக்கு பவர் சேவிங்கு, நாங்கள் யூனிட்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி தரோம், நல்லா இது தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் அது கோர்ட்டுக்கு போனாலும் கவர்மெண்ட் வந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாங்க. 20/12/24 அன்று இந்த கோர்ட்டோட தீர்ப்பு வந்துச்சு. இது வந்து நாங்கள் கேட்ட கோரிக்கை முற்றிலும் கரெக்டு, நாங்கள் கன்சியூமர் தான், நீங்கள் கிரிட்டிலிருந்து எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நீதிபதி அனிதா அவங்க, ஜஸ்டிஸ் அவங்க நல்ல தீர்ப்பு வழங்கினாங்க. அதோட நகல் வந்து 23 இந்த மாதம் நகல் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் தாழ்மையோட கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறது என்னென்னா, இது ஒரு நல்ல எல்லாத்துக்கும், எல்லா முனைவோருக்கும், சவுத் இந்தியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் போட்டிருந்தாலும் இது நடைமுறைக்கு எல்லாத்துக்குமே, எல்லா துணை முனைவோர்களுக்கும் நல்ல இது நியூஸு. ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கேட்டுக்கிறோன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்களை இது டேஞ்சன் கோக் சொல்லி நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டுக்கிறோம். இதனால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இல்லை, அவங்களுக்கு பெனிஃபிட்டு தான். மெயினாக க்ரீன் எனர்ஜி, மாசுபடாத இது, யூனிட்ஸ் லாஸும் எதுவும் கிடையாது. ஸோ இது யாருக்கும் வெற்றி கிடையாது. இது தொழில் செய்பவர்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இப்போ நாங்கள் நூல் தயாரிக்கிறோன்னா, நூலில் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து 1000 யூனிட் எங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இதுலேருந்து ஒரு 50 யூனிட் 100 யூனிட் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு பர்டன் கம்மி. இதனால் வந்து பெருசாக இன்னொரு அவங்க தயாரிக்க வேண்டியது இல்லை, நாங்களே தயாரிச்சுக்கிறோம், கிரிட்டுக்கு போகிறதில்ல, கிரிட் யூஸ் பண்ணி நாங்களே தயாரிச்சுக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து யூனிட் தயாரிக்க வேண்டிய காஸ்ட்டு கம்மியாகுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் போட்ட நெட்வொர்க்கிங் சார்ஜ் ஏற்றிட்டே வந்துட்டாங்க. 5 ரிவைஸ்டு வருது இல்லைங்க, எவ்ரி இயர் ரிவைஸில் நெட்வொர்க்கிங் சார்ஜ் ஆரம்பித்த காலத்தில் எல்டிக்கு ஒரு மாதிரியும் ஹெச்டிக்கு ஒரு மாதிரியும் ஒவ்வொரு 21 ஒவ்வொரு வருஷமாக சேர்த்துட்டே வராங்க நெட்வொர்க்கிங் சார்ஜஸ். இப்போ அதான் ₹1 இந்த ₹91 4 பைசா இருக்குது இன்றைக்கி ஒரு யூனிட்டுக்கு. 10 பைசா தான் சட்டத்திலே இருக்குது, ஆல்ரெடி சட்டம் இருக்குது. 10 பைசா நீங்கள் நம்ம ஓன் தயாரிக்கிறதுக்கு வச்சுக்கலான்ட்டு. இதுக்கு ஒன்றும் ஒரு சட்டமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு சட்டம் இதுக்கு ஒன்றும் கிடையாது.
இப்போ ஜென்ரேட்டரில் தயாரித்தா என்ன, சோலாரில் தயாரிச்சா கரண்ட் தயாரிக்கிறதுக்கு 10 பைசா, நீ உன்னோட காம்பவுண்டுக்குள்ளே உன்னோட இடத்துக்குள்ள தயாரித்து நீயே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 10 பைசான்னு சட்டம் இருக்குது. அந்த சட்ட பிரகாரம் தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, அவங்க கிரிட்டை யூஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க கிரிட்டுன்றது அவங்க கம்பிகளோ டிரான்ஸ்ஃபார்மரோ எதையுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ யூஸ் பண்ணாமல் நம்மளே ஒரு பொருள் தயாரிக்கிறோம். அதுக்கு டிரான்ஜென்கோ கேட்குறது நியாயமற்றது. இது லாபன்றதே கிடையாது. ஏன்னா நாங்கள் கடன் வாங்கி போட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு சொந்த பேங்க்கில் கடன் வாங்கி நாங்கள் மென்பொருள் போட்டிருக்கிறோம். இது லாபத்துக்காக இல்லை. இது நாங்கள் இன்றைக்கெல்லாம் லாபம் முடியும். மேபி 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு தெரியாது. 10 வருஷம் பேங்க்கு கட்டணும். எல்லோரும் பேங்க்கில் கோடிக்கணக்கான கடன் வாங்கி தான் போட்டிருக்கிறோம். ஏன்னா இது பெரிய மூலதனம், சின்ன மூலதனம் கிடையாது. இது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புன்னு ஒரு வளர்ச்சி. இப்போ 25 வருஷம் சோலார் பேனல் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 25 வருஷம் யாரும் பார்க்கல. கூரை மேலே போட ஆரம்பித்து மேக்ஸிமம் 4 வருஷம் கூட ஆகலை. இன்னும் 25, 15, 10 வருஷம் கழிச்சு வேலை செய்யுமா, இல்லை டெக்னாலஜி மாறி போயிருமா, நாங்கள் போட்ட காசுலாம் எங்களுக்கு திரும்பி வருமா, இது எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி சூழ்நிலையில் தெரியாது. ஏன்னா தொழில் ஊக்குவிக்கிறதுக்கு இதை விட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எல்லோரும் கூரை மேலே போடுவாங்க. எல்லோரும் கூரை மேலே போடும்போது கவர்மெண்ட்டுக்கு நல்லது. இப்போ வஸ்மி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கேட்குறது என்ன, க்ரீன் எனர்ஜி தான் பேசுகிறோம். எதுவுமே எதுக்கு எடுத்தாலும் எல்லா சப்ஜெக்டும் இன்றைக்கி ஏன்னா வெப்பநிலை ஜாஸ்தியாகுது, மின்சார தேவைகள் ஜாஸ்தியாகிடுது. அப்போ ஜாஸ்தியாக நாங்கள் கூரை மேலே போடும்போது அதோட பெனிஃபிட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கிது, எங்களுக்கும் கிடைக்கிது, 2 பேருக்குமே கிடைக்கிது. இது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அவங்க ஜெயிச்சிட்டோன்றதே கிடையாது. 2 பேர்த்துக்கும் சமமான சூழ்நிலை தான்.